Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லோரும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை துதியுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினியான தேவனவர் நம்முடைய தேவன், அக்கினியான தேவன், கண்மலையானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இடி முழக்கங்களின் மத்தியில் பேசுகிற தேவனவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் குடும்பங்களில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் சமாதானத்தை உண்டு பண்ணின தேவனவர், நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணின தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு. ஹalleluya ஹalleluya. எங்கள் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற அதிசயமான நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனவர். ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் ஊற்றிக் கொண்டிருக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் மாட்சிமை நிறைந்த தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன். எல் ஷடாய் எல் ரோயி மட்டுமாய் நம்மை பாதுகாத்த தேவன், இனிமேலும் நடத்தி செல்கிறவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மட்டுமாய் எங்களை நடத்தினவரே எபிரேயரை ஸ்தோத்திரிக்கிறோம், இனிமேலும் நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உள்ள கையில் வரைந்தீரே. ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை உள்ள கையில் வரைந்திருக்கிறார். ஹalleluya. நம் நிறைவாக இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம், அவர் நம் நிறைவாக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர், நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே, நீர் கர்த்தத்துவம் நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya. அக்னியாய் எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய தேவன் பரிசுத்தர். நித்திய ஜீவ பாதைக்கு நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நித்திய ஜீவ வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பர். ஹalleluya ஹalleluya. எதிராளிகள் முன்பு என்னையால் அபிஷேகித்து நடத்துகிறாரே.
ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண் மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதர் அவர் உயர்ந்தவர் ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கலமானவரே அடைக்கலமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவர் ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரரவர் ஹalleluya. துதிக்கு பாத்திரரே ஹalleluya. தூயோனே ஹalleluya. வானத்தின் வாசல் அவரே ஹalleluya ஹalleluya. யெகோவா நிசியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் மகத்துவமானவர் ஹalleluya 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 ஹalleluya. சிங்க குட்டிகளோ பட்டினி கிடைக்கும் அவரை தேடின ஒருவரும் குறைவு படுவதில்லை ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. குறைவுகள் கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்படுகிறது ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுவீராக ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். அவருடைய நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. அவருடைய பலத்த கரங்களால் நம்மை மீட்டாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் அதிசயமானவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறவர். கல்வாரி நாயகன் நம்மை கரம் பிடித்தாரே ஹalleluya ஹalleluya. நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகனவர் நம் மீது நோக்கமாயிருந்த கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். நமக்காக அல்லவோ முள்முடி சூட்டினார் ஹalleluya ஹalleluya. நமக்காக முள்முடி சூட்டின தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சாபங்களுக்காக ஹalleluya. நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் முள்முடி சூட்டினாரே. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக சிலுவையில் அடிக்கப்பட்டாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆராதனைக்குரிய தேவனானவரே ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்கள் கண் மலையான தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நல்ல மேய்ப்பரே நல்ல மேய்ப்பரவர் ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே ஹalleluya ஹalleluya. மகிமையான தேவனே ஸ்தோத்திரிப்போம். எங்கள் மகிமையான தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஹalleluya. அவர் அதிசயமானவர் ஹalleluya 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 ஹalleluya. நம்மை மீட்ட தேவன் நம்முடைய சிறுமிகளை கண்டு நம்மை மீட்டாரே ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நம் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அந்த காரியங்களை எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே ஹalleluya. உம்முடைய அக்கினி அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. எங்கள் ஆராதிக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை நடத்திய தேவனே இனிமேலும் நடத்துகிற எமனேசரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு ஏற்றமானனே ஹalleluya ஹalleluya. யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தலமுகளால் சுகமாகிறோம் ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களை காணும்படி கண்கள் திறந்தாரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya. சர்வ வல்லவரே சர்வ ஞானியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பர் அவர் நல்ல மேய்ப்பர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. யெகோவா தெய்வமே ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya. சுதந்திரம் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய தலமுகளால் சுகமாகிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அவர் ஹalleluya ஹalleluya. அதிசய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. ஆதி மந்தமானவரே ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தமான
தேவாதி தேவனே, அல்பாவும் ஒமேகாவுமான தேவனே ஸ்தோத்திரிப்போம். அவர் அல்பாவும் ஒமேகாவுமான தேவன், பயபக்திக்குரிய தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வியாபியை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே தூயோனே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவனவர். அப்படியே உம்முடைய கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று அப்படியே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரர் தூயோனே, துதிக்கு பாத்திரரே, மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாக குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர், அக்கினிமயமான தேவனே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. இம்மட்டுமாய் நம்மை நடத்தின தேவன். ஹalleluya. மட்டுமாய் இனியே மேலும் நடத்துகிற எபனேசரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா ரப்பா, சுகம் தருகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகனே. ஹalleluya. கல்வாரியில் வெற்றி சுமந்தீரே, விடுதலை நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர். ஹalleluya. ஆராதனைக்குரியவர் அற்புதர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே நீ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே தூயோனே. ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வியாதியே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ ஞானியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. துதிக்கு பாத்திரர். ஹalleluya. அபிஷேகம் நாமத்தினே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. பலனை தருகிறவர், சத்துவத்தை கர்த்தத்துவம் தரு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன், சத்துவத்தை தருகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. சர்வ வியாபியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை மகத்துவமானவரே. ஹalleluya. உன்னதர் உயர்ந்தவர், உன்னதரை ஸ்தோத்திரிப்போம். உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியமும் ஜீவனும் வழியுமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உன்னதர் கண்மலையான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் கண்மலை அவரே. ஹalleluya ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவரே. ஹalleluya. நம்மீது நோக்கமாயிருந்து நம்மை கரப்பிடித்து நடத்திய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர. நீதிமான்கள் தேவன் நம்மை நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. அற்புதரே அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். புதாக்களின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya. கசந்து போன மாறாவை மதுரமாய் மாற்றினாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. சர்வ வியாபியே, சர்வ ஞானியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய கேடகம். ஹalleluya. உன்னதர் உயர்ந்தவர் சிறந்தவர் வல்லமையான தேவன். பாவ சாபங்களுக்காக நம்முடைய பாவ சாபங்களை ஏற்று கல்வாரியை ஏற்று சிறந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமது பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது கேடகத்துக்காக ஸ்தோத்திரம். அவரே நம்முடைய வாழ்க்கையின் கேடகம், அவரே நம்முடைய வாழ்க்கையின் பூரணம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் வாழ்க்கையில் பூர்ணமான தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர். சர்வ வியாபியே நீர் வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் நம்மை நடத்திய தேவன், இனிமேலும் நடத்துகிற
கண்மலையை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. அவர் உயர்ந்தவர், உன்னவர், எல்லா தேவர்களுக்கு மேலான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, கரம் பிடித்த கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, அவர் நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன், நன்மைகளின் நாயகன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதியாக்கி பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கேட்டு பாடுங்கள். ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் அற்புத தேவா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் அற்புத தேவா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் 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 காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சர்வமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சர்வமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாள ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் மகிமையின் மணவாள ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் 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 தேவாதி தேவா ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் கிருபையின் ஒளியே ஸ்தோத்திரம் யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் கிருபையின் ஒளியே ஸ்தோத்திரம் யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் 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 யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் சகலமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் ஸ்தோத்திரம் சகலமும் படைத்தவரே ஸ்தோத்திரம் எல் ஷடாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லோரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 23 அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். யாத்ராகமம் 23 1 முதல் 16 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடே களவாயாக, தீமை செய்ய திரளான வேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக, வியாட்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக, உன் சத்துருவின் ஆடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக, உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக. உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாட்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக, கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாத நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சமாதானமாய் இருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். நீ வயலில் விளைந்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்த அற்புகால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இந்த வேத வசனத்துல நாம பார்க்கும்போது இதை ஒவ்வொரு நாளா நாம் பார்த்து வருகிறோம். தேவன் அந்த ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மிருக ஜந்துக்களுக்கு எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு பிற அடிமைத்தனமாய் இருக்கிறவர்களுக்கு எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் தேவன் இந்த அதிகாரத்தில் எப்படியாக கற்பனைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் ஆகாதவனுடைய களவாது. கொடுமையான சாட்சி, பொய் சாட்சி சொல்கிற துன்மார்க்கன், அது பொய் சாட்சி ஆண்டவருக்கு விரோதமானது. ஒரு மனுஷனுக்கு பொய் சாட்சி அது அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கும். பொய் சாட்சி எல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பொய் சாட்சி என்றால் வேற ஒரு ஆளுக்கு அவர்களுக்கு அவங்க சார்பில் அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்க சார்பில் அவங்க பண்ணதான் சரி என்று அவங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்வது, அதான் பொய். அந்த பொய் சாட்சி. அப்ப அது நமக்கு 10 கற்பனைகளிலேயே ஆண்டவர் அது சொல்லி இருக்கலாம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்ப அது மாதிரி சொல்லுகிற துன்மார்க்கரோடு நாம சேரவும் கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி சேர்ந்தோம் என்றால் அவர்களுடைய பாதையில தான் நாம போயிடுவோம். அப்படி அவர்களுடைய அந்த பொய் சாட்சி சொல்லுகிறவங்க பாதையில நாம் போனோம்னா நாமும் நம்முடைய சந்ததிகளும் வீணாய் போகும். பெரிய துன்மார்க்க வாழ்க்கைக்கு போய் பின்னாலே பெரிய சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் உட்பட்டு போகும். அதனால்தான் தேவன் சொல்கிறான், துன்மார்க்க அந்த பொய் சாட்சி சொல்கிறவங்க கூட சேரக்கூடாது. நம்ம சங்கீதத்துல கூட சொல்லி இருக்கு, தேவனுடைய வேதத்தில் துன்மார்க்கமாய் இருக்கிறவங்களோடு பழகாமல் தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அதே மாதிரிதான் தேவன் இங்கேயும் சொல்கிறான், பொய் சாட்சி சொல்கிறவங்களோட நீ சேராத. அதே போல தீமை செய்கிறவர்களோட சேராத. தீமை அதான் துன்மார்க்கமாய் தீமை, பிறருக்கு தீமை செய்யணும்னே இருப்பாங்க. ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் பிறருக்கே துன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மனுஷர்களோட கூட நாம சேரக்கூடாது. தேவன் அதை சொல்லி கட்டாயப்படுத்துகிறார். அதே போல ஒரு சத்துருக்க மாடு அல்லனா கழுதை எங்கேயோ போயிடுச்சு,
ஆனா அதை நாம பார்த்தோம். நம்முடைய பகைவனுக்கு, நம்முடைய எதிராளிக்கு ஒரு பொருள் தவறி போயிடுச்சு. ஆனா அது அவனுக்கு தெரியல, அதை நாம பார்த்தோம். அதை நாம என்ன பண்ணணும்? அதுக்கு தீங்கு செய்யாமல் நாம அங்கேயே கொண்டு ஒப்படைக்க வேண்டும். அதுதான் தேவன் இங்கே சொல்றார். உன்னுடைய சத்துருவின் ஒரு மாடோ ஒரு கழுதையோ உன் கையில் அகப்பட்டது என்றால் எங்கேயோ நாம காண்கிறோம். அப்ப அதை நாம அங்கேயே கொண்டு பிடித்து கொண்டு விட வேண்டும். அதுக்கு தீமை செய்யக்கூடாது. அதே போல எளியவனிடத்தில் எளியவர்கள் ஏழையா இருக்கிறவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அதாவது சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு நாம தீங்கு செய்யக்கூடாது. அது மாதிரி கள்ள காரியத்துக்கும் தூரமாய், பொய் பேசுறவங்க, அந்த கள்ளத்தனம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு நாம நீங்கி இருக்க வேண்டும். நீதிமானை கொலை செய்யக்கூடாது. நல்ல நேர்மையா இருக்கிற ஒரு மனுஷனை நாம அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் என்றால் இந்த லஞ்சம், அது மாதிரி நீ வாங்காத. உனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நீ திருப்தியாய் இருந்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். அதுதான் அவர் பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொன்னது. அடுத்ததாக அந்நியனை ஒடுக்காதிருப்பாயாக. அந்நியர்களை ஒடுக்க கூடாது. நேற்றைக்கும் கூட நாம பார்த்தோம். அந்நியர்களை பிறரை நாம ஒடுக்க கூடாது. அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, துன்பம் கொடுக்க கூடாது. காரணம், நாம ஒரு நாள் எப்படி வாழ்ந்தோம்? அடிமையாய்த்தான் வாழ்ந்தோம். அவர் சொல்கிறார், எகிப்தில் நீயும் அடிமையாய் இருந்தாயே, அதனால் நீ அந்த அடிமைத்தனத்தின் கஷ்டத்தை அறிந்தவன். ஆகையினால் அந்த அடிமைத்தனத்தின் கஷ்டத்தை அறிந்த நீ இனி ஒரு ஆளை ஒடுக்காதே, அவர்களுக்கு நீ தீங்கு செய்யாதே. அதே மாதிரி நிலத்தில வயலறுத பயிர் வகைகள் ஒரு 6 வருஷம், அவர் சொல்கிறார், 6 வருஷம் நீ வேலை அந்த பயிர் நிலத்திலே பயிரிடு, 7வது வருஷம் நீ அதை சும்மா விடு. அது யாருக்காக? அந்த ஏழை எளியவர்கள் புசிக்கும்படியாக. அதுல மீதியா இருக்கிறது ஏழை எளியவர்கள் 7வது வருஷத்துல அது சாப்பிடட்டும். அதனால அந்த நிலத்தை அப்படியே விட்டுடு, 6 வருஷம் பயிரிடு. அதே மாதிரி 6 நாள் வேலை செய், 7வது நாள் ஓய்ந்திரு. ஏன் அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு? அங்கே வேலை செய்கிற வேலைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லா நாட்களும் வேலையை கொடுத்தோம்னு சொன்னா அவர்களுக்கு என்ன இருக்கு? டிப்ரெஷன் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? மன அழுத்தங்கள் ஏற்படும். அதன் நிமித்தம் அவங்களால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. அதனால உன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு ஒரு நாள் லீவு கொடு. அவர்கள் என்ன செய்யட்டும்? அந்த நாள் ஓய்ந்திருக்கட்டும். அவர்கள் ஆடு மாடுகள் ஓய்ந்திருக்கட்டும். அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கட்டும். அப்ப தேவன் எல்லா இடங்களிலுமே அந்த சமாதானத்தை குறித்தும் இளைப்பாறுதலை குறித்தும் தான் பேசி இருக்கிறார். அப்ப அவர் நமக்கு அவரே அப்படிதான் இருந்தார் என்று சொல்கிறார். 6 நாள் எல்லாவற்றையும் சர்வத்தையும் 6 நாள்ல படைத்தார். 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் அவரு ஓய்ந்திருக்க தேவையில்லை, தேவனுக்கு ஓய்வு தேவையில்லை. ஆனால் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அப்படியாக அவர் செய்தார். அதனால்தான் செய்தார். 6 நாளும் அவர் கிரியை செய்தார், 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அப்ப அதே மாதிரிதான் தேவன் என்ன சொல்றார்? அந்த ஓய்வை கொடுக்க வேண்டும். அப்போதான் அவர்கள் அவங்க உடம்பானாலும் அவங்க சரீரமானாலும் ஒரு ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். மன அழுத்தங்கள் இல்லாமல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல அவருக்கு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். வருஷத்தில் 3 தடவை பண்டிகைகள் ஆசரிக்க வேண்டும். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? வயலில் விதைத்த பயிர்களில் முதற் பலனை, நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். முதற் பலனை யாருக்கு கொடுக்க வேண்டும்? தேவனுக்கு முதற் பலனை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அறுப்பு பண்டிகை, சேர்ப்பு பண்டிகை. அப்படின்னா அந்த அறுப்பு பண்டிகை என்றால் அந்த இது ஆரம்ப கட்டத்தில் அந்த முதற் அறுக்கிறது, அடுத்து சேர்க்கிறது, கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை அந்த பலனை எடுத்துக்கொள்கிறது. அந்த சேர்ப்பு பண்டிகை. இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு அந்த கற்பனைகளாக கொடுத்திருக்கிறார். அப்ப இதுல நம்ம மெயினாக பாக்குறது ஓய்வை கொடுக்க வேண்டும். யாருக்கு? நாம கூட நமக்கு ஒரு நாள் ஓய்வு இல்லைன்னா தொடர்ச்சியா வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு ஒரு நாள் ஓய்வு இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் இருக்காது, ஒரு மன அழுத்தத்துல இருப்பார்கள். அதனால்தான் தேவன் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஓய்வு தேவை. அதே போல ஆடு மாடுகளுக்கும் ஓய்வு தேவை. மற்ற அடிமைத்தனமாய் வாழ்கிற அந்த வீட்டுல வேலை செய்கிறவர்களுக்கு ஓய்வு தேவை. அதனால வாரத்துல ஒரு நாள் அவர்களுக்கு அந்த ஓய்வு நாளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் இதுல மெயினாக சொல்லியிருக்கிறார். அடுத்து லஞ்சம் வாங்கக்கூடாது, அதான் பரிதானம் வாங்காதே. மற்றபடி தீமை துன்மார்க்கரோடு சேரக்கூடாது. மற்றவர்களை அடிமைத்தனமாய் நடத்தாதே, நீயும் அடிமையாய் இருந்து வந்தாய், ஆகையால் அடிமைத்தனமாய் நடத்தாதே. மற்றபடி தீங்கு செய்யாதே. இதுதான் மெயினா சொல்றார். மற்றவர்களுக்கு தீங்கு
செய்கிறவர்களோட சேராதே, பொய் சாட்சி சொல்கிறவர்களோட சேராதே, துன்மார்களோட சேராதே என்று அவர் இங்கே ஒரு கண்டிஷனாக சொல்கிறார். அப்படி நாம சேர்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அது போல மாறும். அப்ப எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அவர்கள் தான் பாக்கியவான் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். யாரு பாக்கியவான்? தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் அது தெளிவாக தேவன் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் நீங்கள் வேணா டைம் இருந்ததுன்னா எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த இதை இங்கே ஒரு 2 லைன்ல அங்க ஷார்ட் பண்ணி கொடுத்திருக்கு. பாத்தீங்களா? அதை நாம மனசுல வச்சு தீங்கு செய்கிறவர்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு துன்மார்க்கமாய் துணிந்து செய்ய இப்படிப்பட்ட யாரோடையும் நம்ம பிள்ளைகளை சேராமல் நாம எப்போதும் தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருந்து வந்தோம் என்றால், தேவனையே தியானித்து வந்தோம் என்றால் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நாம இப்போதும் எல்லாரும் தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையிலிருந்து இந்நேரம் முதல் நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அப்படியே பிரசன்னத்தில் எப்படி வாழ்ந்தோம், அப்படியே அன்பில் நாம் எப்படி வாழ்ந்தோம், அப்படியே உறவில் எப்படி கடந்து சென்றோம், அப்படியே உறவில் நாம் எப்படியாக ஒரு ஐக்கியத்தோடு கடந்து சென்றோம், எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமா அங்கே நாம் ஒப்புரவாகி கொள்வோமாக. தேவனோடு நாம் ஒப்புரவாகி கொள்ளும் போதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். அவருடைய நட்பு, அவருடைய உறவு நம்ம நிலை நிற்கும். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போதும் கல்வாரி சிலுவைக்கு நேராக நாம் திசை திரும்புவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் நம்முடைய சரீரங்களை எல்லாம் கல்வாரி சிலையில் வைப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கல்வாரி இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வீட்டில் உள்ள பரிசுத்த குறைச்சலான காரியங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் வைங்க. அவர் பரிசுத்தமாக்குற தேவன், நித்திய ஜீவன் பாதைக்கு நேராக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் உமது ரத்தம், பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலன் அடைவார்களாக, உம்முடைய ரத்தத்தால் பலப்படுவார்களாக. உங்க ரத்தம் ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களை, எல்லா பலவீனங்களை நீக்கி போடுவதாக. குடும்பத்தில் இருக்கிற பரிசுத்த குறைச்சலான காரியங்களை உமது சிலுவைக்கு நேராக வைக்கிறோம் ஆண்டவரே. அங்கே பரிசுத்தமாக்கப்படுவதாக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்கள் மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இப்போதும் எல்லா தேவைகளுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கு பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்போது நேரடிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவர் வேலெடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஜீவ வார்த்தைகளால் அவர்களை வழி நடத்துவீராக. சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது ஆண்டவரே, இந்த எக்ஸாம் முடிந்து இருக்கிற இந்த நேரங்களில் பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் சரி எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தும்படி நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனைகளை கொடுப்பீராக. அடுத்த கட்டங்களுக்கு அந்த பிள்ளைகள் எப்படியான படிப்புகளை படிக்க வேண்டும் என்ற ஞானத்தை, விவேகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆலோசனை கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துவீராக. பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய ஆண்டவரே வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது வியாதியில் உள்ள பகுதிகளில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது வியாதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடங்களில் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ சரீரத்தில் அந்த இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இப்போது ஒரு விடுதலை கிடைப்பதாக. கட்டிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சுகர் பிரச்சனையோடு இப்படிப்பட்ட பலவீனங்களோடு இருக்கிற சரீரத்தில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒற்றிலும் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறோம். சமாதானத்தை நீர் மாற்றுவீராக. ஆமென். குடும்பங்கள் அவருடைய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அடிமை பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே பரிசுத்தமான ஆரோக்கியமான ஆகார போஷிப்புகளை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் ஜெபாவியால் நிரப்புவீராக. எல்லாரும் ஜெபிக்கிற ஜெப குடும்பங்களாக மாற்றுவீராக. உடைய நித்திய ஜீவ பாதைகளை நேராக ஒவ்வொருவரையும் திசை திருப்புவீராக. குடும்பமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும்
வழிநடத்தும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போதுள்ள அந்த கிளைமேட்டில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செபிக்கிறோம். மேக ஸ்தம்பத்தால் மூடி மறைத்துக் கொள்வீராக. அதன் நிமித்தம் எந்த பலவீனங்களோ சரீரத்துக்கு வராதவாறு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தும் நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இப்போது ஒரு ஸ்பெஷல் ஜெபம் ஏறெடுக்கலாம். இந்த குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல பிரிவினைகள் இருக்குது. அந்த புருஷன் மனைவிகள் பிரிந்திருக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரிந்திருக்கிறது, இப்படியாக அவர்களுக்குள்ளே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதற்காக நாம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கிறவங்க எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்களை எல்லாம் உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக. புருஷன் மனைவிக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே எல்லாரையும் ஒற்றுமையாக அவர்கள் வாழும்படியாக அவர்களுக்கு கசப்பான வார்த்தைகள் ஒன்றுக்கு கடந்து சென்றிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரே அவர்களை மன்னித்து ஒருவருக்கொருவர் அவர்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனதிலே ஒரு பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தை எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. உமது ஜீவ பாதைக்கு நேராக அவர்கள் குடும்பங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கட்டினாலே மட்டும்தான் அவர்கள் குடும்பம் ஆண்டவரே சமாதானத்தின் பாதையில் கடந்து செல்லும். ஆண்டவரே உம்முடைய சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவரே குடும்பத்தை எடுத்து கட்டுவீராக. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகிமை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சரிங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு சீக்கிரமா எல்லாருக்கும் பதில கொடுப்பாரு. பிரிந்திருக்கிற குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் இணைக்கிற தேவன் இணைப்பாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சொல்லுங்க சிஸ்டருக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் போடலாமா சிஸ்டர்? எனக்கு உங்களுக்கு எப்ப தோணுதுங்களோ அப்ப சொல்லுங்க சிஸ்டர். ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு ஜெபிக்கலாம். யாரும் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமா ஆமா. ஒரு 10 மணி முதல் ஒரு 12 மணி வரை. ஆமாங்க சிஸ்டர். வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்க போட்டோம். வீட்டுல இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாளைக்கா இல்ல மாசத்துல 2 டைம் போக ஜெபிக்கலாம். மாசத்துல 2 டைம் பாத்துக்கலாம். சரிங்க சிஸ்டர். அதுக்கு எப்படி யார் யாரு இருக்காங்கன்னு கேட்டு அந்த டைம்ல நீங்க கால் பண்ணுங்க. நான் எப்பவுமே வீட்டுல ஃப்ரீயா தான் இருப்பேன். சரிங்க. அது எப்படி டிசைட் பண்ணலாம்னா சனிக்கிழமை இது பண்ணிக்கலாம். ஆனா சில சனிக்கிழமைகள் சில நேரங்கள்ல நமக்கு ஃப்ரீயா இருக்காது. அப்ப அந்த நாளை மட்டும் மாத்தி அமைக்கலாம். சரிங்க. அதுக்காக நான் ஜெபத்துல வைக்கிறேன். இந்த மாசத்துல நாம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன் இந்த மாசத்துல ஒரு நாளைக்கு சாட்சி உண்டு. ஆமா ஆமா. அதுக்கு ஒரு 2 டேஸா அந்த ஹீட்டே இல்ல. உள்ளே வரவே முடியாது. அனல் அடிக்கும். பட் பிரேயருக்கு அப்புறமா அந்த ஹீட்டே இல்ல. இப்போ கூலிங்கா தான் இருக்கு. மழை பெய்ஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் உள்ளேயே வர முடியாது. ஆனா இப்போ கூலிங்க. சரி. அதான் அவங்களுக்கு அவ அன்னைக்கு சொல்லியிருந்தா ரொம்ப ஹீட்டா இருக்குது, என்னால இப்ப வீட்டுல படுக்க முடியல. அதுக்கான வாய்ப்புகளும் அந்த ரூமை கூல் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகளும் அந்த ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு இல்ல அப்படின்னு அவன் மனவேதனையோடு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்தை கூலி அதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தாலும் அக்கினி ஸ்தம்பங்களாலும் நடத்தினார். அதே மாதிரி அப்படிய மகிமையால் அங்கே மூடப்படும் போது அங்க என்ன ஆகுது, அந்த சூடான இது இல்லாமல் குளிர்ச்சியாக நமக்கு வீடுகளும் மாறுகிறது. அது தேவன் அவர்களுக்கு செய்த அந்த அவ்வளவு சூடா இருக்கிற அந்த இடத்துல அந்த குளிர்ச்சியை ஆண்டவர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக ரூபா சிஸ்டர், நீங்க அந்த மியூட்ல டச் பண்ணுங்க, அப்ப அது ரிலீஸ் ஆகும். எப்படி இருக்கு மகனுக்கு? எப்படி இருக்கு மகனுக்கு காய்ச்சல்? சரிங்க சரிங்க. உங்க மகனுக்கு இது காய்ச்சலா இருந்தது, இப்ப பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கிறான். அவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ராணி மேம், அந்த மீட்ல டச் பண்ணி மீட் எடுங்க. ராணி மேம் மியூட்ல டச் பண்ணுங்க. அந்த மியூட்ல டச் பண்ணா மியூட் வந்துடும். எப்படி மீட்ல போடுதுனே தெரியல சிஸ்டர். அது சவுண்ட் வருதுன்னு நாங்களே போட்டு விடுவோம் மேம்.
வரேன். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. ஆமென்.